முத்துக்குமரன். இந்த முத்துக்குமரன் என்ற பேர் நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்ற ஒரே ஒரு விடயம், தமிழ் பிக் பாஸ்ல அந்த சீசன் 4க்கு அப்புறம் இந்த சீசன் 8 ஆரம்பிக்கிற வரைக்கும் ஆரிய அர்ஜுனன் அப்படின்ற ஒரு பேர் மறக்க முடியாது, மறுக்க முடியாது, அழிக்க முடியாத ஒரு பேரா இருந்துச்சு. காரணம் ஆரிய அவர்களுடைய அந்த தெளிவு, அவருடைய அந்த அழகான தமிழ், அடுத்தது அவருடைய அந்த விடாமுயற்சி, அவருடைய முயற்சி அப்படின்னு எக்கச்சக்கமா சொல்லலாம் ஆரியவர்களை பத்தி, குணம் பண்பு அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் மக்கள் பிக் பாஸ்ல இன்னொரு ஆரியை தேடி கொண்டிருந்தார்கள், கிடைக்கல. 4 வருஷங்களுக்கு அப்புறம் சீசன் 8ல இந்த வாட்டி ஒரு ஆரி வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தவர்களுக்கு யாரோ எல்லாம் சொன்னார்கள், ஏன்னா தெரிந்த பேர்கள் எல்லாம் வந்துச்சு. அப்ப இவங்க அப்படின்னு 24 பேர் மொத்தமா வந்தார்கள். முதலாவது தடவை கிராண்ட் லாட்ஜில் 18 பேர். 18 பேர்ல 17 முகம் தெரிந்த முகம், ஆனா தெரியாத முகமாய் வந்த ஒரே ஒரு முகம் முத்துக்குமரன். ஆனா அந்த முத்துக்குமரன் தான் இப்ப தமிழ் பேசுற மக்களின் தமிழ் மொழி அந்த வார்த்தைகளில் இருந்து முத்தாய் வருகின்ற பேர் முத்துக்குமரன் என்ற பேர் தான். அந்த அளவுக்கு முத்துக்குமரனின் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்ற அந்த விடயத்தை தமிழ், இவன் ஏன் தமிழ, இவன் ஏன் தம்பி, இவன் ஏன் அண்ணன், இவர் ஏன் பிள்ளை, இவர் எங்க வீட்டு பிள்ளை, சோ இங்க பாருடா தமிழன அப்படின்ற அளவுக்கு அந்த தமிழனா அந்த தமிழை எங்கேயோ கொண்டு போன வீரத்தமிழன் முத்துக்குமரன். எல்லா விதத்திலும் சரி, பண்பாட்டிலும் சரி, குணத்திலும் சரி, விடாமுயற்சியிலும் சரி, முத்துக்குமரனை போல ஒருத்தரை தமிழ் பிக் பாஸ் இதுவரைக்கும் பார்க்கல. தமிழை விடுங்க, நான் போன சீசன்ல எல்லாம் பல்லவி பிரசாத் அப்படின்னு ஒருத்தர், ஏழை விவசாயியோட மகன், அவர் பிக் பாஸ்குள்ள போயிருந்தாரு. ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. இந்த சோசியல் மீடியா தான் அவங்களோட வாழ்க்கையை மாத்திச்சுது. யூடியூப், இன்ஸ்டாகிராம் மூலம் இப்ப நமக்கு ஒரு இர்ஃபான் அப்படின்னா எல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 8-9 வருடங்களுக்கு முதல் இர்ஃபான் சாதாரணமா ஒரு வேலை தான் செஞ்சு கொண்டு இருந்தாரு. ஸோ இந்த யூடியூப் தான் அவருடைய வாழ்க்கையை மாத்திச்சு. அதே போலதான் பல்லவி பிரசாத் அவர்கள், ஒரு ஏழை விவசாயியோட மகன், யூடியூபுக்குள்ள அந்த விவசாயத்தை பத்தி பேசி அங்க தெலுங்குல அவருடைய தூய்மையான தெலுங்கு இருக்கும். தெலுங்கு பிக் பாஸ்குள்ள போய் டைட்டில் வின் பண்ணாரு. ஒவ்வொரு மாவட்டமும் அங்க ஆந்திரா, தெலுங்கானா அப்படின்னு அவருடைய வெற்றியை அந்த கிராமங்கள் கொண்டாடிச்சு. அதை பார்க்கக்குள்ள எனக்கு ஆசையா இருந்துச்சு. என்னுடைய நண்பர் அங்க 6க்கு போனவர், சீசன் 6க்கு போனவர், இப்ப பெரிய ரிவ்யூவர், 8 லட்சத்துக்கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு. அவரோட பேசிக்குள்ள சொல்லுவாங்க, நமக்கு ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு, நம்ம தமிழ் பிக் பாஸ்ல இப்படி ஒரு தமிழனை கொண்டாடணும், தமிழை கொண்டாடுகின்ற ஒரு தமிழன் தமிழ் பிக் பாஸ்ல வரணும், அந்த தமிழனின் தமிழை உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்கள் ரசிக்கணும், அந்த தமிழரை வளர்க்கிறதுக்கு இளைஞர்கள் இப்பெல்லாம் அந்த டங் இங்கிலீஷ் அப்படின்னு எக்கச்சக்கமா இருக்கு. ஆடைகள் மாறுற மாதிரி தமிழையும் மாத்துகின்ற முயற்சிகள் இருக்கு. மாத்துகின்ற முயற்சிகள் என்றதை விட அழிக்கிற முயற்சிகள் எக்கச்சக்கமா இருக்கு. அப்ப அதெல்லாத்தையும் அதெல்லாம் என் மனசுல இருந்துச்சு. ஏன்னா பிக் பாஸ்ன்றது நிறைய பேரோட மனநிலைகளை மாற்றும், நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றும். தி பிகெஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ இன் இந்தியா அப்படின்றாங்க. இந்தியா மட்டுமில்ல, உலகத்தில் இருக்க தமிழர்கள் எல்லாம் இந்த தமிழ் பிக் பாஸை பாக்குறாங்க. அப்ப அந்த தமிழை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒருத்தர் வரணும். அந்த தமிழுக்கு ஒரு அந்த தமிழுக்கு அந்த தமிழ் 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 அந்த வலிமை, அந்த உணர்வு எல்லாருக்கும் ஏற்படுத்துற ஒருத்தர் வரணும் அப்படின்னு நான் கண்டிப்பா எதிர்பார்த்தேன். மிகவும் ஆவலா நான் எதிர்பார்த்தேன். அப்பதான் வந்தாரு முத்துக்குமரன். அவர் அது தமிழை பார்த்தோன்னே நான் எழுதி வச்சுட்டேன், அவர் தான் வெற்றியாளர். என்னுடைய கம்யூனிட்டியில நான் இதற்கு முதல் 4 சீசனுமே சொல்லி அடிக்கிறது என்னுடைய வழக்கம். ஆனா முத்துக்குமரனோட பேச்சை பார்த்தோன்னே இவர் தான் வின்னர் நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா பிக் பாஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க வின் பண்ணணும்னா முதல் தகுதி பேச்சு திறமை. அந்த பேச்சு திறமை நல்ல சிந்தனை ஏற்பவர்களுக்கு தான் வரும். அப்ப முத்துக்குமரனோட அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ற மாதிரி அந்த முகத்தை பார்த்தோடனே தெரிஞ்சது இவர் தான் வெற்றியாளர்னு அப்ப குரல் கொடுக்க ஆரம்பிச்சேன். இப்போ கிட்டத்தட்ட டைட்டில் கொடுத்தாச்சு அவர்கிட்ட, சரியா? சோ அப்படி இருக்கக்குள்ள முத்துக்குமரன் தான் மட்டும் வெற்றி பெறவில்லை, அந்த தமிழையும் வெற்றி பெற வச்சிருக்காரு. பல ஆங்கிலம் பேசின வாய்களை என் தமிழை நான் பேசுறேன்னு பேச வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 35 வருஷமா கனடா டொரண்டோல இருக்கிற நபர்களுடைய பிள்ளைகள் இது வரைக்கும் தமிழை பேச விரும்பாதவர்களை தமிழ் சங்கத்துல போய் தமிழ் மொழியில பேச்சு போட்டியில கலந்து கொள்ள வச்சவர் இந்த முத்துக்குமரன். அப்படி முத்துக்குமரனால ரவீந்தர் சார் சொன்னார்ல, உன்னால இந்த தமிழுக்கு ஒரு பெருமை அப்படின்ற மாதிரி தமிழ் மொழிக்கு கிடைத்த வைரம் தான் இந்த முத்துக்குமரன். அப்ப நான் இதை பல தடவை நான் வெளியில சொல்லியிருப்பேன். அப்ப அந்த வீட்டுக்குள்ள போய் நம்ம பல கோடி தமிழ் மக்கள் ஒருத்தர் இதை அத்தனை பேர் மத்தியிலும் இன்னும் பல கோடி பேர் பார்க்கிற மாதிரி ஒருத்தர் முத்துக்கிட்ட இந்த விடயத்தை சொல்லணும்னு எதிர்பார்த்தேன். நம்ம தலைவர் ரவீந்தர் சார் அவர்கள் போய் அதை அழகா சொன்ன விதம் அற்புதமா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. அது அந்த உணர்வே அற்புதமாக்கலை, சரிங்களா?
அம்மா அப்பா எப்படி வந்து அவ்வளோ பொக்கிஷமோ நம்ம தாய்மொழி தமிழ் மொழி அது ரொம்ப பொக்கிஷம். அப்போ அந்த தமிழ் பிக் பாஸ்ல அந்த தமிழன் ஒரு தமிழன் வெற்றி பெற்றார் அப்படின்றத விட அந்த தமிழனால தமிழ் வெற்றி பெற்றது அப்படின்றதான் நான் வந்து இதை பார்க்குறேன், பாராட்டுறேன். காரணம், இன்றைய இளைய தலைமுறை எதையோ நோக்கி போகுது. அவங்க எதை நோக்கி போனாலும் பெத்த தாயை மறக்கக்கூடாது. அதே போல பெத்த தாய் எப்படியோ அதே போலதான் நம்மளுடைய தாய்மொழி. அப்ப அந்த தாய்மொழியின் அருமையை இந்த முத்துக்குமரன் பல பேருக்கு உணர்த்தியது சிறப்பு. அது ரவீந்தர் சார் அவர்கள் வாயில வந்தது எனக்கு மிக மகிழ்ச்சியா இருந்துச்சு. யாருடைய அது நேரத்தை நம்ம கெடுத்துட்டோம், கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பேசி பார்க்குறவங்க அப்படின்னா மன்னிச்சிருங்க. இது என்னுடைய உணர்வு பூர்வமா பேச நினைச்சத பேசியிருக்கேன். சரி, ஓட்டிங்ல தமிழன் கொடி பறக்குது, தொட முடியாத உச்சத்துல முத்துக்குமரன் முத்தா ஜொலிக்கிறாரு. ஸோ ஓகே மக்களே, இது அன்ஆஃபிஷியல் தான் இது. ஆனா ஒபிஷியலி எக்கச்சக்கம் 5-6 மடங்கு வித்தியாசம் முதலாவது இடத்துல இருக்க முத்துக்கும் 2வது இடத்துல இருக்க நபர்களுக்கும். சரிங்களா? ஓகே, முத்துக்குமரன் அவர்கள் 36.89%, 78,196 ஓட். மக்களே, ஒரு கணக்கு தெரியுமா? போன வாட்டி வந்து இந்த 78,000 ஓட் வந்து கடைசி வெள்ளிக்கிழமை அந்த ஓட்டிங் ஆர்டர் க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு. இங்க முத்துக்குமரன் அவர்கள் வித்தின் டே வந்து சம்பவம் பண்ணிட்டாரு. தரமான சிறப்பான சம்பவம் மக்களே. இன்னொரு விடயம், இந்த ஓட்டிங் எல்லாமே ஒரு 4 மணி நேரம் இடைவெளியில தான் வரும். அதாவது கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆக டைம் ஆகும். எனக்கு தெரிஞ்ச முத்து அவர்கள் இப்ப 90-88 கிட்ட நெருங்கிட்டாரு. 2வது இடத்துல பிஆர் இருக்கா, சௌந்தர்யா ஃபுல்லா பிஆர் ஓட் தான், இயந்திரங்கள் தான். 18.48%, 39,174 ஓட்டு. 3வது இடத்துல ஜாக்லின் அவர்கள் 9.42%, 19,965 ஓட்டு. 4வது இடத்துல அருண் 9.09%, 19,272 ஓட்டு. 5வது இடத்துல தீபக் அவர்கள், தீபக் 5வது இடம் போயிட்டாரா? தீபக் 5, ஆனா ஒபிஷியலி வந்து தீபக் அவர்கள் 3வது 4வது இடம் கேள்விப்பட்டேன். தீபக் அவர்கள் 5, 19,246 ஓட்டு. 6வது இடத்துல விஷாலு 8.64%, 18,308 ஓட்டு. கடைசி இடத்துல பவித்ரா 8.39%, 17,799 ஓட்டு. மக்களை, இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, ஒபிஷியலி வந்து ஜாக்லின் அவர்கள் 2வது இடத்துல இருப்பதாக கேள்விப்பட்டேன். சௌந்தர்யாவோட கம்பேர் பண்ணிக்கல ஜாக்லின் கிட்ட கூட இந்த பிஆர் சௌந்தர்யா வர முடியாது. ஸோ ஓகே, எல்லாமே சிறப்பாக தான் போய்கொண்டிருக்கு. ஆக்சுவலா டாப் 3 வந்து இன்னைக்கு பல பேர் சொல்லியிருப்பாங்க, முத்து ஜாக்லின் தீபக், முத்து தீபக் ஜாக்லின் அப்படின்னு. அவ்வளவுதான். பிஆர்கா சௌந்தர்யாக்கா பாய் பாய். டைட்டில் வேணுமா, ரன்னர் ஆகணுமா? நான் அன்னைக்கே சொன்னேன், பாரு நடக்க போறது. ஸோ ஓகே மக்கள், இதுதான் சிறப்பா இருக்கு. தமிழர்களோட சம்பவம் தரமா இருக்கு, நல்ல மனிதர்களோட சம்பவம் சிறப்பா இருக்கு. தொடர்ந்து முத்து அவர்களுக்கு ஹாட்ஸ்டார்ல ஓட்ட போடுங்க. ஹாட்ஸ்டார்ல ஓட்ட போட்டதுக்கு அப்புறம் மிஸ்கால் ஓட் போடுங்க. அதுக்கப்புறம் தமிழ் கிளிட்ஸ் அன்ஆஃபிஷியலியும் உங்களுடைய ஓட்டை போடுங்க. உங்களுடைய தெரிஞ்சவர்கள் தெரியாதவர்கள் எல்லாரையும் போட சொல்லுங்க. கூகுள்ல தமிழ் கிளிட்ஸ் அடியுங்க, வரும், முதலாவது ஆப்ஷன் வரும். அதுக்குள்ள போய் ஓட்டை வந்து போடுங்க மக்களே. நன்றி.